கிஸ் ஐயப்பாக்கம் வாட்டர் டேங்க்ல வரும். ஆரியை பற்றின நாலேஜ் எனக்கு சுத்தமாக இல்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் ஆரி ஒர்க்கு அப்படின்னு. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து ஏதாச்சும் ஒரு ஹேண்ட்மேடு ஒர்க் வந்து கற்றுக்கணும்னு ஆசை. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல, இப்போ கிடைச்சது. அதனால நான் ஆர்வமாக வந்தேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஹாப்பியாக தான் இருந்தது, ஏன்னா முதல் முறையாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு தான் வந்தேன். நீடில் பிடிக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எனக்கு வருமா, நான் செஞ்சிடுவேனா, இந்த ஒர்க் எனக்கு என்னால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் எனக்கு வந்துருச்சு, நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து எல்லா ஸ்டிச்சுமே வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு, அப்புறம் நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஜர்தோசி தான் வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ வரைக்கும் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேம் கிட்ட கேட்பேன் ஏதாச்சும் ஐடியா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாச்சும் நான் கேட்பேன், அப்புறம் மொபைலில் பார்ப்பேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் வரும்போது வீட்டில் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் நான் வந்து கற்றுக்கிட்டு நான் போடுறத பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல, நல்லா போடுற, உனக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஷாப் மாதிரி வைக்கணும். ஏன்னா ஆரினால நிறைய பேமெண்ட் தான் வாங்குறாங்கன்னு நான் இது வரைக்கும் கேள்விப்படுறேன். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கரெக்டான அளவில் எல்லாருக்குமே வந்து போட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு சீஷாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.